வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான எறா ஃப்ரை. சீ ஃபுட்லேயே வந்து ரொம்ப பக்கா டேஸ்ட்டில் இருக்கிறது எறா தாங்க. எனக்கு பிடிச்சதும் எறா தான். அதனால தான் வீட்டில் வந்து அடிக்கடி எறா எடுத்து செஞ்சுருவேன். சேனலில் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு, எறா வறுவல், எறா 65, எறா குழம்பு, இப்படி வகை வகையாக போட்டிருக்கேன். டைம் இருந்தால் சேனல் போய் அந்த வீடியோக்களையும் பாருங்கள். நான் வாங்கின எறா வந்து டைகர் எறா. நல்ல பெரிய எறா, நல்ல 1/2 கிலோ வாங்கினேன். ஒரு 15 பீஸ் தான் இருந்தது. நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது சதையோட. எறா தலையை ஏன் வேஸ்ட்டாக போடுவானே அப்படின்ட்டு அதையும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, மீசையெல்லாம் கட் பண்ணிவிட்டு, எறா தலை 65 போட்டு வச்சுருந்தேன். அது போட போட அந்த பிட்டு ஓடிடுச்சு. அதனால் இதில் காட்ட முடியல என்னால். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எறா தலை 65 வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எறா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுக்கணும். அப்போ தான் எறா வந்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அந்த வாடையே இருக்காது. இப்போ எறா 65 பண்ண ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சம் சாறு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதோட சோள மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு கூட உப்பும் போட்டு நல்லா உப்பு கடைசியில் போட்டு தான் கலக்கணும். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உப்பு சேர்த்து கலக்கணும். அதில்னா ரொம்ப ஒரு மாதிரி உப்பாக இருக்கும். ஏன்னா எறா வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த எறா கறியில் வந்து நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இந்த கடைசியில் உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டு நல்லா கலக்கி நம்ம இஷ்டம் தான். ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போது எல்லாமே கலந்து வச்சுட்டேன். இதில் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னென்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு தட்டில் போட்டுட்டு அப்படியே ட்ரையாக இருக்கிற மாவு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எறா பீசஸ்லாம் எடுத்து நல்லா 4 பக்கம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே போய் எண்ணெயில் வச்சிட வேண்டியதான். இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எறா வந்து வேகிறது 3 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கவே கூடாது. 3 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கனாவே லப்பர் மாதிரி ஆயிரும். அதுவும் இது நல்லா பெரிய பெரிய எறா. ரொம்ப நேரம் வேக விட்டு எடுத்தோம்னா அப்படியே சுருங்கி போய் லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கவனமாக 3 நிமிஷம் ஆனோன்னா டக்குன்னு அதுக்குள்ளேயுமே நம்ம எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு இது வேக வச்சு எடுத்துடணும் இல்லையா. எறா பொரிக்கும் போது அதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் மிச்சம் ஆகிற மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றக்கூடாது. மிச்சம் ஆகிற எண்ணெயை வேஸ்ட்டாக தான் போகும், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பக்கமும் எறா வந்து சைடில் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் 4 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா நான் நல்லா வெந்த பிற்பாடு எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த பொரிச்சிட்ருக்கிற இந்த எறாவில் வந்து 4 துண்டு தான் எறா, 4 பீஸ் தான் வச்சுருக்கேன். 4 பீஸ் வந்து தலை பீஸ் வச்சுருக்கேன். இந்த எறா வறுவல் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து அந்த எறா கழுவி எடுக்கிற அந்த வேலை கூட இல்லை. அங்கேயே கடையிலே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கட்டாயம் எறாவில் வந்து மற்ற மீனுக்கெல்லாம் நம்ம உப்பு போட்டு அலசுறோம்ல, அந்த மாதிரி இதில் உப்பு போட்டு அலசக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுக்கணும். அந்த வாடை இல்லாமல் இருக்கும். எறா ரொம்ப கவிச்சி அடிக்கும். அதனால தான் மஞ்சத்தூள் போட்டு அலசினோம்னா அந்த வாடையே வராமல் இருக்கும். இப்போ எல்லா எறாவும் நல்லா சூப்பராக பொரித்து எடுத்துட்டேன். நல்லா ஒரு சூப்பரான சுவையான எறா வறுவல், எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து இனிமேல் எறா வாங்கி செஞ்சிங்கன்னா அந்த தலையை கீழே போட்டுறாதீங்க. அப்படியே எல்லாம் எறா தலை 65 போட்டுருங்க. இப்போ நான் பாருங்கள் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா முறுன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த பச்சரிசி மாவுக்கு பதில் நீங்கள் முட்டையும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் முட்டையில் போட்டிங்கன்னா மொறுமொறுப்பு கிடைக்காது. பச்சரிசி மாவுனா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.